ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் பஞ்சபூதங்களே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் அகோரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் பராசக்தி. அம்மா தாயே அகோரகாளி அம்மா, பத்ரகாளி அம்மா, மகாகாளி அம்மா தாயே, அம்மா உன்னுடைய பாதையில் போகிற எனக்கு எப்போதும் நீ துணையாக இரு தாயே. அம்மா தாயே. ஓம் குருவே சரணம். ஓம் குதம்பை சித்தரே சரணம். ஓம் அகோரிகள் சித்தரே சரணம். ஓம் நந்திச சித்தரே சரணம். வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. இது நல்ல ஒரு நான் சொல்லக்கூடிய வீடியோங்க. ஒரு நல்ல வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களை யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. ஒரு அமானுஷ்யமான வீடியோ இந்த வீடியோ. ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். என்னுடைய அனுபவங்கள், நான் யார், என்னோடய அனுபவங்கள், அதில் கிடைச்ச எனக்கு என்ன அனுபவம், அது எந்த கோவிலில் போனதால எனக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்றதுனால அந்த முழு வீடியோவை ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது 2வது வீடியோங்க. நான் போடுறது 2வது வீடியோ. ஆன்மீகம் அறிவோம். அந்த ஆன்மீகம் அறிவோம்ன்ற ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். இது 2வது வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு முழுசாக நீங்கள் பயனடையலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நான் சென்னை சேத்துப்பட்டில் தான் வசிக்கிறேன். நான் உதவும் நெஞ்சங்கள் பொதுநல அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை வச்சு நடத்துகிறேன். ஸ்ரீ ஜெய் மகா அகோர பத்ரகாளி அசோசியேஷனும் நடத்துகிறேன். ஸ்ரீ ஜெய் மகா அகோர பத்ரகாளி ஆன்மீக மந்திராலயம் அறக்கட்டளை நடத்துகிறேங்க. பொதுநல தொண்டு விஷயமாகவும் ஒரு அறக்கட்டளை நடத்துகிறேன். ஆன்மீக ரீதியாகவும் ஒரு அறக்கட்டளை நான் வச்சு நடத்துகிறேங்க. சென்னை சேத்துப்பட்டில் தான் வச்சு நடத்துகிறேன். நிறைய செயல்பாடுகள்லாம் பண்ணியிருக்கேன். ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிலாம் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோவில் நான் எல்லாம் உங்களுக்கு விவரமாக நான் சொல்லிட்டேன். இப்போ இது 2வது வீடியோ. இந்த 2வது வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு கிடைத்த 2வது அனுபவம். புரியுதுங்களா? நான் இப்போது ஆன்மீக ரீதியாக எனக்கு கிடைத்த முதல் அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ 2வது அனுபவத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது அமானுஷ்ய விஷயம். அமானுஷ்யம்னா என்ன? ஒரு தெய்வத்தோட அனுகிரகம், தெய்வத்தை ஒரு 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 கனெக்டில் இருக்கிறவங்க, தெய்வத்தோட ஒரு வழிபாட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த அமானுஷ்ய விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக அது கிடைக்கும். அவங்களுக்கு ஈஸியாக அதை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. அதை நோக்கி அவங்க போவாங்க. அந்த அமானுஷ்ய விஷயன்றதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதுபோல் எனக்கு இன்னொரு கோவிலுக்கு போகும்போது எனக்கு இந்த அமானுஷ்ய விஷயம் எனக்கு நிச்சயமாக கிடைச்சிதுங்க. கிடைக்காமல் இல்லை. நான் சொல்கிறது முழுக்க உண்மையான ஒரு விஷயம். இதில் எந்த பொய்யெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம். நான் கண்ட விஷயம். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிற கோயிலுக்கு நான் சொல்கிறேன் எந்த கோயிலுன்னு. அந்த கோயிலில் நான் போகும்போது நான் கண்ட காட்சி, எனக்கு கிடைத்த அனுபவங்கள். ஏன்னா எனக்கு என்ன கிடைக்குதோ அந்த அனுபவம் தான் அது உண்மை. புரியுதுங்களா? அவரவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதுதான் ஊர்ஜிதமானது. அப்போ எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன, ஆன்மீக ரீதியாக என்ன அனுபவம் கிடைச்சதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் நிச்சயமாக நீங்கள் போங்க. ஏற்கனவே நான் ஒரு கோயிலை சொல்லியிருக்கேன். அது என் வாழ்க்கையை மாற்றின கோவில். சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில் தான் என் வாழ்க்கையை மாற்றின கோயில். இப்போ அதுக்கப்புறம்
நான் சொல்கிற கோயில் இன்னொரு கோயில் நான் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு நான் போகும்போது உண்மையிலுமே சொல்கிறேன், நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. நான் போன கோவில் வந்து சிவபெருமான் கோயிலுங்க. சிவன் கோயிலுக்கு தான் நான் போனேன். ஆனால் அந்த சிவன் கோயிலில் மலை கோயில் தான், சிவன் கோயில் மலை கோயில் தான். அந்த கோவிலில் வந்து சிவன் மட்டும்தான் அங்கே குடியிருக்கிறாருன்னு இல்லை, அங்கே சிவன் இருப்பார். ஆனால் அதுக்கு கூட வந்து சப்போர்ட்டிங்காக சித்தர்களோட ஒரு சக்தியும் அங்கே இருக்குது. ஏன்னா எங்கே சிவன் இருக்காரோ அங்கே தான் சித்தர்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய முறை, சித்தர்களுடைய எல்லா விஷயமும் அங்கே கண்டிப்பாக சிவன் ஆலயத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா சித்தரும் சிவனை நோக்கி தான் போயிருக்கிறாங்க. புரியுதா? வாழ்க்கை அதாவது சித்தருக்கெல்லாம் சித்தர் யாருன்னு கேட்டால் சிவன் தான். புரியுதுங்களா? முதல் சித்தர் யாருன்னு கேட்டால் சிவன் தான். அப்போது சிவனை நோக்கி தான் எல்லாமே. அப்போது நான் கண்ட உண்மையாலுமே சொல்கிறேன், நான் கண்ட காட்சி அதுதாங்க. அதில் எந்த மாற்று கருத்து, எனக்கு கிடைத்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கோயிலுக்கும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஒரு காட்சி கண்டிப்பாக அந்த சித்தரும் சிவபெருமானும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நான் வந்து இந்த ஆன்மீக ரீதியாக நிறைய இந்த அனுபவத்தில் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய கூட படித்த நண்பர்களும் சரி, என்னுடைய நான் வசிக்கிற ஊரில் இருக்கிற நண்பர்களும் சரி, எல்லாருமே என்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பர்வதமலை போயிருக்கிறீங்களா? பர்வதமலை போயிருக்கீங்களா? சாமி பர்வதமலை போயிருக்கீங்களா? எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க? என்னென்ன சாமி நீ என்ன வழிபாடு பண்ணுறீங்க? அப்படிலாம் என்ன நிறைய பேர் போகிறத்துல எல்லாரும் என்னை கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது எல்லாருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்போ தான் பர்வதமலை போயிட்டு வந்தேன், போன மாதம் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்வதமலை சிவனுடைய டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நான் இதுவரையிலும் அந்த கோயிலுக்கு நான் போனதே கிடையாது. பர்வதமலைக்கு நான் இதுவரையிலும் போனதே கிடையாது. எல்லாரும் என்ன கேட்பாங்க, பர்வதமலைக்கு போயிருக்கியா? பர்வதமலை போயிருக்கியா? சாமி அங்கே போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? போயிட்டு இருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? எல்லாம் கேட்பாங்க. அப்போ எனக்குள்ளே எடுத்தோன்னா எல்லாரும் ஏன் பர்வதமலை 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 சொல்கிறாங்க? என் கூட படித்த நண்பர் கூட கேட்டிருக்காரு, நான் இப்போ தான் போன மாதம் போயிட்டு வந்தேன், மாதம் போயிட்டு வரேன், நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னா கடவுளோட அந்த அனுகிரகம் கண்டிப்பாக இருந்தால் தான் அதை நம்ம போக முடியும். புரியுதுங்களா? இல்லைனா போக முடியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், எல்லாருமே பர்வதமலை 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 சொல்கிறாங்களே, சரி நம்ம கண்டிப்பாக போய் பார்ப்போம் பர்வதமலைக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பர்வதமலை கோயிலுக்கு நான் போனோன்னே அங்கே இருந்த முன்னாடியே முனீஸ்வரன், பச்சையம்மன், ஆஞ்சநேயர் எல்லாரையும் முன்னாடியே வணங்கிட்டு நேராக நான் மலை மேலே ஏறுறதுக்காக போயிட்டே இருக்கிறேன். போகும்போதே அப்போ கீழே வந்து இந்த சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பிட்டு மேலே போகணும். அப்போ அதையும் கொஞ்சம் சாப்பிட்டு நான் வந்து படியில் வந்து கற்பூரம் தீபத்தை ஏற்றிட்டு வணங்கிட்டு ஃபஸ்ட்டு படிக்கட்டிலேருந்து போயிட்டே இருக்கிறேன். போயிட்டு அப்படியே ஓம் நம சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய மந்திரத்தையே அப்படியே உச்சரிச்சுக்கின்னு, காளி தேவியோட மந்திரத்தை உச்சரிச்சுக்கின்னு நான் பாட்டுன்னு போயிட்டே இருக்கிறேன். படிக்கட்டு ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் படிக்கட்டு முடிஞ்ச உடனே பாறைகள் வந்து அந்த பாறைகள் வழியாக நான் போயிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் அந்த பாறைலாம் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டெப்ஸு மாதிரி வந்துச்சு. மேலே ஏறுறதுக்கான அந்த சூலத்தையும் அந்த வேலும் பிடிச்சி போகிற மாதிரி அந்த மேலே வந்து அந்த ஸ்டெப் வந்துடுச்சு. அது மேலே போயிட்டு நான் அப்போ தான் போகிறேன். அந்த பர்வதமலைக்கு நான் மட்டும்தான் போகிறேன். போயிட்டு மேலே போய் நான் எடுத்துகிட்டு போனேன் அந்த விபூதி, பன்னீர், அந்த வில்வ இலை, அது என்னென்ன எடுத்துகிட்டு போனோனோ அதெல்லாம் போயிட்டு நானே அபிஷேகம் பண்ணேன். 18 சித்தர்களும் இருக்கிறாங்க அங்கே, அந்த முன்னாடி சிவனும் இருக்கிறார், அங்கேயும் அபிஷேகம் பண்ணேன். கருவறையிலையும் போயிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சிவனுக்கு என்னென்ன தேவையோ போட்டு தீபம்லாம் போட்டுட்டு நல்லா வணங்கிட்டு நான் வந்தேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் போனோன்னா நல்ல அற்புதமான கோவிலுங்க, ஃபஸ்ட் கிளாஸான கோவில். உண்மையுமே சொல்கிறேன், எங்கேயுமே எந்த கருவறையிலையும் போயிட்டு நம்ம சிவனை வந்து தரிசனம் பண்ண முடியாது. நம்மளே உள்ளே போயிட்டு எல்லா தரிசனம் பண்ணுற ஒரே கோவில் எதுன்னு கேட்டால் அந்த பர்வதமலை இருக்கிற சிவனுடைய டெம்பிள் தான். அங்கே போயிட்டு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம், எல்லாமே நம்ம பண்ணிடலாம், அதில் எந்த தடையும் கிடையாது பர்வதமலை கோயிலில். அப்போ நான் எல்லாமே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் என்ன நடந்ததுன்னு. எனக்கு நடந்த அமானுஷ்ய விஷயம் அதுதான். புரியுதுங்களா? உண்மையிலுமே சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை.
நான் பொய் சொன்னேன்னா இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறேன், பொய் சொன்னேன்னா கடவுளே எனக்கு அந்த தண்டனை எனக்கு கொடுத்துருவார். புரியுங்களா? எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு என்ன பண்ணுறேன், டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, போயிட்டு வரத்துக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. மணி நான் ஒரு 5:30 5:45 6 மணிக்குள்ளே இந்த இறங்கி நான் வரேன். வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இறங்கி நான் எல்லாம் வரும்போது எனக்கு வந்த ஒரு கொஞ்சம் பேர் அப்படியே இறங்கி கிடக்கணும் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் மேலே ஸ்டே பண்ணிட்டாங்க. நான் இறங்கி வரும்போது என்ன ஆகுனா, அந்த படிக்கட்டுலேருந்து மறுபடியும் இறங்கி அந்த கடபர் அந்த இதெல்லாம் அந்த சூளம் அந்த வேல்லாம் பிடிச்சிட்டு கீழே இறங்கிட்டு அந்த அந்த பாறை கிட்ட வந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாறை ஃபஸ்ட்டு வந்தோன்னா பாறை, அதுக்கப்புறம் தான் படிக்கிட்டு வரேன் கீழே. பாறை கிட்ட வரும்போது நிற்கும் போது அந்த பாறைக்கிட்ட இருக்கிற அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துச்சு. உண்மையாலுமே நான் பயந்துட்டேன், நான் பொய் சொல்லக்கூடாது, உண்மையாலுமே அந்த இடத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா யாருமே இல்லை. நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், அந்த பக்கம் யாரும் இல்லை, இந்த பக்கமும் பார்க்குறேன் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் சென்டராக இருக்கிறேன். பாறை ஆண்டா வந்தோடனே ஒரு மாதிரி இருட்டாயிடுச்சு, அங்கே மரங்கள்லாம் இருக்கும்போது இருட்டாயிடுச்சு. இருட்டானோடனே என்ன ஆகுதுன்னா எனக்குள்ளே பயம் வந்துடுச்சு. இன்னடா நம்ம மட்டும் தான் இருக்கோம். போகும்போது நல்ல வெளிச்சமாக இருந்தது, வரும்போது இருட்டாயிடுச்சு. ஏன்னா மணி 6 மணி ஆச்சுல, இருட்டாயிடுச்சு. அப்போ இருட்டானோட என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. என்னடா திடீர்னு வந்தோம் நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம மட்டும் தான் தனியாக இருக்கோமே, எப்படி நம்ம இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் எனக்கு இதுக்குள்ளே தன்னா வந்துடுச்சு. வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரி எப்படி இறங்கலாம்னு சொல்லிட்டு நான் 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், என்னால் எடுத்து வைக்க முடியல. எனக்கு இன்னும் பயம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, ஒரு மாதிரி வேர்த்துச்சு. எனக்கு எப்படி சொல்ற, தன்னாலே எனக்கு அந்த உடம்புல பயம் வந்துடுச்சு, நம்ம போகக்கூடாதுன்ற அந்த பயம் எனக்கு வந்துடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறேன், நம்ம போகலன்னா எப்படி போகிறதுக்கு டைம் ஆகிடுமே சொல்லிட்டு திரும்ப நான் அந்த பாறையிலேருந்து இறங்கி வரும்போதும் திரும்ப என்னால் இறங்க முடியல. மறுபடியும் பயம் பயங்கரமாக வந்து வேர்வை வந்து சட்டெல்லாம் நனைஞ்சி ஒரே அப்படியே ஸ்டென்னாக நிறுத்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஏன்னா எப்படி நான் கீழே இறங்கி தான் ஆகணும், நான் என்ன சென்டரில் மாட்டி நிற்கிறேன் அந்த பாறையாண்ட. சரி எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரே வழி இதுதான் சொல்லிட்டு அப்படியே மேலே அந்த மேலே பார்த்தேன். பார்த்துட்டு ஐயா சிவபெருமானே, உன்னை நோக்கி தான் நான் வந்தேன், நான் வரும்போது உன்னை நான் பார்த்துட்டேன், போகும்போது ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குற, எனக்கு ஏன் இந்த பயத்தை கொடுக்குற, நான் மட்டும்தானே தனியாக போகிறேன், எனக்கு ஏன் இந்த பயத்தை கொடுக்குற, அதனால் வந்து பயத்தை கொடுக்காத, என்னை எப்படியாவது கீழே நீ கொண்டு போயிடு, எனக்குள்ளே பயம் வருது, ரெண்டாவது என்னால் அடி எடுத்து வைக்க முடியல, அந்த பாறையில் உக்காடுறேன், 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், பாறையில் உக்காடுறேன், ரொம்ப பயம் வந்துடுச்சு எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணலான்னு ரொம்ப நான் முடிவெடுத்தேன். அப்போது சரி சிவபெருமானே என்னை காப்பாற்று, எப்படியாவது எனக்கு வந்து என்னை கீழே இட்டுன்னு போய் என்னை நீங்கள் விட்டுடுங்க, உன்னை நம்பி தானே நான் வந்திருக்கேன், என்னை ஏன் இந்த பயத்தை காட்டுறீங்க, எதனால் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடக்குது, அதனால் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவபெருமானை அவரோட மந்திரத்தை சொல்லி நான் வணங்கினேன். வணங்கிட்டு என்ன பண்ணேன்னா சித்தர்கள் வழியே நான் வணங்கினேன். ஏன்னா என்னோட சித்தர் வந்து குதம்பை சித்தர், நந்தீச சித்தர், சிவபெருமானே எனக்கு சித்தர் தான். அப்போ அகோரிகள் சித்தரையும் நான் வணங்குறேன். வணங்குறதுனால அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த மலையில் இருக்கிற சித்தர்களே, நீங்கள் யார் வசிச்சிங்களோ, யார் குடியிருந்தீங்களோ, இந்த இடத்துல ஜீவ சமாதியாக இருந்தீங்களோ, இந்த இடத்துல நீங்கள் உங்களோட உயிர் ஆற்றல் இருக்குதுல்ல, அந்த ஆத்மா யாராக இருந்தாலும் எனக்கு நீங்கள் துணையாக இருங்க சித்தர்களே அப்படின்னு சொல்லிட்டு, குருக்களே அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், எப்படியாவது இறங்கிடலாம், பயம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்போ தாங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சேங்க. இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு நின்று அதே இடத்துல நின்று சொல்லிவிட்டு அப்படி ஸ்டெப்பு எடுத்து வச்சேங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு வண்டு, அதான் சின்ன வண்டுங்க, அந்த சின்ன வண்டு வந்து என்னுடைய கரெக்டாக என்னுடைய நெத்தி போட்ட அதான் இப்படி வந்து நிற்கிதுங்க, இங்கே நிற்கிது கண்ணில் வந்து அந்த 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 சின்ன வண்டு, அந்த பூச்சி. அப்போ அந்த அந்த வை ஒரு மாதிரி சவுண்டு கேட்குங்க பார்த்தீங்களா, அந்த வண்டுங்க வந்து சவுண்டு கொடுக்கும் பார்த்தீங்களா, பூச்சி சவுண்டு கொடுக்கும். அது என்ன பூச்சின்னு எனக்கு கண்ணுக்கு சரி, அதாவது கரெக்டாக பார்க்க முடியல, சின்ன பூச்சி தாங்க அது. வைன்னு அந்த சவுண்டோடு வந்து நின்றுச்சு. நின்று அந்த பூச்சி சொல்லி நான் என்னை காப்பாற்றுங்க, நான் எனக்கு வழி நடத்துங்கன்னு சொன்னோன்னு டக்குன்னு வந்து நின்றுச்சுங்க. நின்ன உடனே நான் என்ன பண்ணேன், என்னடா அது திடீர்னு நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பிரார்த்தனை பண்ணோன்னா சரி நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இறங்குறோம்னு சொன்னோமோ டக்குன்னு வந்து ஒரு பூச்சி வந்து நிற்கிதே நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோன்னா, அந்த பூச்சி வந்து என் கண் முன்னாடி சவுண்டு, அந்த வையின்னு சவுண்டு கேட்கலாம், அந்த பூச்சி வந்து சவுண்டு போடலை வந்து நின்னோன்னும்
எனக்குள்ள இந்த அந்த அந்த பயம் வந்து அப்படியே சர்ன்னு உடம்பு விட்டு இறங்குச்சுங்க. அந்த பயம் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வந்து சர்ன்னு இறங்கணுன்னா நார்மலாக ஆகிட்டேன். ஆனால் உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. இறங்கினோடனே தன்னாலே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இறங்கின உடனே அந்த பூச்சி கடைசி வரலும் என் கூடவே அப்படியே முன்னாடி நின்று அந்த பாறையிலேருந்து இறங்கல. நிறைய ரொம்ப டிஸ்டன்ஸ் அந்த பாறை வரும்போது அந்த பூச்சி அப்படியே வந்துக்கினே இருந்ததுங்க. என் கூடவே வர 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 நான் பண்ணேன். அந்த பூச்சியை பார்த்துக்கினே அப்படியே நான் இறங்கினே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக இது வந்து சிவனோட இதுதான். இது என்னன்னா எனக்கு அந்த பயம் வந்தோடனே அந்த பூச்சி கண்டிப்பாக வந்தது. நான் கூப்பிட்ட உடனே அந்த பூச்சி என் கண்ணுக்கு அப்படியே வந்துக்கினே இருந்தது. நான் இறங்கும் போது அந்த பூச்சி என் கூட அந்த சத்தம் போட்டுனே எனக்கு கூட முன்னாடி போயினே இருக்குது. அதை கிட்ட இங்கே நிற்குதுங்க, ரொம்ப லாங்காக கூட இல்லை. என் முன்னாடி இப்படியே இருந்து இறங்கினே இருக்குது அந்த பூச்சி. நான் அப்படியே இறங்கும் போது நான் நினச்சிட்டேன், எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு சிவன் கூட வந்துட்டாரு, நம்ம கூட நம்மளுக்கு பாதுகாப்பாக வந்துட்டாரு. அப்படியே இறங்கும் போது நான் டக்குன்னு கொஞ்சம் தொலைவு வந்தோடனே சித்தர்களேன்னு கூப்பிட்டேன். பார்த்தீங்களா, மறுபடியும் சித்தரை நான் கூப்பிட்டேன். முதல்ல வந்து இது சிவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது சித்தர்களே நான் ரெண்டாவது கூடும்போது மறுபடியும் இன்னொரு பூச்சி வந்துடுச்சு. அப்போ இந்த பக்கம் ஒரு பூச்சி, இந்த பக்கம் ஒரு பூச்சி, ரெண்டுமே சரியான சவுண்டு. அந்த பூச்சி வந்து சவுண்டு பயங்கர சவுண்டு. அந்த சவுண்டோட வந்தது. அது ஒரு பூச்சினா அமைதியாக போல. இந்த பூச்சி வந்து நைட்டில் அந்த கத்தனா காட்டுங்கள்லாம் பார்த்தீங்களா, பூச்சி வந்து கத்தம் பார்த்தீங்களா சவுண்டு, அந்த மாதிரி ரெண்டு பூச்சி, இன்னொரு பூச்சி வந்தது. ரெண்டு பூச்சும் அப்படியே நான் இறங்கும் போது என் முன்னாடி கண் முன்னாடி அப்படியே இறங்குற வரல அந்த பூச்சி வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. நான் சிவனே சித்தர்களே, சிவனே சித்தர்களே, சிவனே குருக்களே அப்படியே சொல்லின்னு வந்துக்கினே இருக்கிறாங்க. அந்த பூச்சி கடைசி வரலாம் அந்த பாறை கிட்ட வரலாம் வந்ததுங்க. வந்த உடனே நான் நின்று அந்த பாறை கிட்ட நின்ன உடனே அப்படியே அந்த ரெண்டு பூச்சும் அப்படியே விலகுச்சுங்க. விலகிட உடனே அப்படியே பார்க்குற அந்த பூச்சி ஒரு நிமிஷத்துல இல்லை. அப்புறம் படிக்கட்டில் நான் இறங்கணும். நல்லா கேளுங்க, படிக்கட்டில் நான் இறங்கணும். அப்போ என்ன பண்ணனா, படிக்கட்டில் இறங்கும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் வரும்போது ஒரு 3 நாய்ங்க, கால பைரவர், அதான் 3 நாய்ங்க வந்துடுச்சுங்க. கடகண்ட அந்த படிக்கட்டாண்டா கரெக்டாக வந்த போது 3 நாய் கால பைரவர் வந்துட்டாங்க. வந்தவனே அதில் 2 நாய் நல்லா இருந்தது. இன்னொரு நாய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அந்த அந்த அதை ஒரு மாதிரி முகத்தை காட்டுச்சு, அந்த சவுண்டு விட்டுது. 2 நாய் சாந்தமாக இருக்குது. அப்போ என்ன பண்ண, என்னப்பா இது மறுபடியும் ஒரு நமக்கு ஒரு இதுவாக இருக்க, சிவபெருமானே சித்தர்களே என்னை கடைசி வரலாம் நீங்கள் கூட இருந்து என்னை வழி நடத்தி என்னை கொண்டு போங்க, ஏன்னா படிக்கட்டை இறங்கணும் அப்படி சொல்லிட்டு கடவுளே சிவபெருமானே என்னை காப்பாற்று சொன்னோன்னே டக்குன்னு மறுபடியும் அந்த 2 பூச்சி வந்துடுச்சுங்க. அந்த பர்வத மலையில் நான் கண்டேன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பர்வத மலை இருக்கிற அந்த சிவபெருமானும் அங்கே வாழுற குடி இருக்கிற உயிர் உள்ள அந்த சித்தர்களும் தாங்க 2 பேர் தாங்க அங்கே வந்தாங்க என் கண் முன்னாடி. அப்போது படிக்கட்டில் நான் இறங்கும் போது என் கூட அந்த 2 சிவனும் அந்த சித்தர்களும் பூச்சி உருவத்தில், அதாவது தெய்வங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும்னு சொல்லுவாங்களே, அது எந்த ரூபத்திலா தெய்வம் வந்து நம்மளை காத்த நிற்க சொல்லுவாங்க. அப்போ அந்த 2 பூச்சி வந்து படிக்கட்டில் இருக்கிற வந்துடுச்சுங்க. மறுபடியும் வந்த உடனே அந்த பூச்சி வந்த உடனே இந்த நாய் சவுண்டு கம்மியாயிடுச்சு. 2 நாய் நல்லா தான் இருந்தது அந்த கால பைரவர். ஒரு நாய் மட்டும் தான் அந்த ஆக்ரோஷமாக இருந்ததுன்னு சொன்னல. நான் என்னப்பா மறுபடியும் இந்த சோதனைன்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த 2 பூச்சி வந்துடுச்சு. சவுண்டு போட்டு கிருன்னு வந்துடுச்சு. வந்த உடனே இந்த நாய், அந்த ஒரு நாய் ஆக்ரோஷமாக அந்த நாய் வந்து சவுண்டு கம்மியாயிடுச்சு. கம்மியான உடனே நான் படிக்கட்டில் இறங்குறேன். எனக்கு முன்னாடி அந்த 3 நாய்களும் அந்த 2 சொல்கிறல அந்த பூச்சி, அது வந்து அந்த சிவனும் அந்த சித்தர்களும் என் முன்னாடி வந்துட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. வந்து சவுண்டை போட்டு படிக்கட்டு இறங்குறேன். கடைசி வரலாம் அந்த சவுண்டோட என் முன்னாடி வந்துக்கினே இருக்கிறாங்க. வந்து இது படிக்கட்டு இறங்குற வரலாம் அந்த பூச்சி 2மே என்னை விட்டு போகவே இல்லை. அப்படியே அந்த பூச்சி அப்படியே கண் முன்னாடி சவுண்டு கேட்டுன்னு அப்படியே எனக்கு முன்னாடியே போயின்னு அப்படியே போகிறேன். என் முன்னாடியே கண் முன்னாடியே நிற்கிது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இங்கே தான் நிற்கிது. நின்று வைன்னு சவுண்டு போட்டு எனக்கு அந்த சவுண்டு வர காது ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் கீழே வரல, படிக்கட்டு வரல, இறங்கின உடனே கடைசி படிக்கட்டு வரணும் அந்த கூரை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பர்வத மலையில அங்கே வந்து உடனே நான் நின்று, ஐயா எனக்கு நல்லபடியாக இங்கே இட்டு வந்து கூட்டி எடுத்துன்னு வந்து இங்கே கீழே விட்டதுக்கு உமக்கு கொடான கொடி நன்றி ஐயா, கொடான கொடி வணக்கம் ஐயா, சித்தர்களே சிவபெருமானே. அந்த கால பைரவர் அந்த 3 நாய்களும் தொட்டு வணங்கிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த படிக்கட்டை விட்டு நவுந்து
நின்னங்க. கரெக்டாக வந்து நீங்கள் என்ன ஒன்றா நினச்சிக்கிங்க, அந்த 2 பூச்சம் இங்கே வந்து நின்றுட்டு, அந்த 2 பூச்சும் நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க, கரெக்டாக வந்து நின்று கடைசியாக நான் வணக்கம் எல்லாம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் கீழே வந்து நான் நன்றி சொல்லும் போது இந்த 2 பூச்சுமே கரெக்டாக வந்து என் முகத்தில் அப்படியே உக்காருதுங்க. அந்த 2 பூச்சும் என் முகத்தில் அப்படியே வந்து உக்காந்துது. நான் அப்படியே அதை தொட கூட எதுவுமே செய்யலை. நான் எனக்கு தெரிஞ்சிச்சு வந்தது சிவபெருமானும் சித்தர்களும் வந்துட்டாங்கன்னு எனக்கு பாதுகாப்பாக வந்தவங்க அவங்க தான் தெரிஞ்சு அப்படியே முகத்தில் வந்து உக்காந்தாங்க. உக்காந்தவனா நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே என்னை நானே அப்படியே வணங்கிட்டு அங்கே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வணங்கிட்டு நான் பாட்டின அப்படியே வந்துக்கினே இருந்தாங்க. கடைசியாக வந்த பேர் அப்படியே வரும்லங்க கடைசியாக வந்து இறங்கும் போது அப்படியே வந்துக்கினே இருக்கும்போது அந்த முகத்துலேருந்து அந்த 2 பூச்சும் அப்படியே போச்சுங்க. இந்த பக்கம் ஒரு திசையில் போச்சு, அந்த பக்கம் ஒரு திசையில் போச்சு. அப்புறம் தான் நான் இறங்கி அப்படியே நந்து அப்படியே வரும்போது தான் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கீழெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்தோடனே கீழே வந்தோடனே அங்கே ஒரு கிளாஸ் அந்த சாப்பாடெலாம் கொடுப்பாங்களே, அங்கே வந்தோடனே தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நான் இது யாருக்கிட்ட எதுவும் சொல்லலை. அப்புறம் திரும்ப வந்து நான் வந்து இந்த மறுபடியும் ஆஞ்சநேயர் எல்லாம் பச்சை மண்ணை அவங்களெல்லாம் முனீஸ்வரெல்லாம் வாங்கிட்டு நான் வந்துட்டேங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, எனக்கு கிடைச்ச அனுபவம் ரொம்ப அற்புதமான அனுபவங்க. அந்த கோவிலில் உண்மையாலுமே நான் கண்ட காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூச்சி ரூபத்தில் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார்னு சொல்லுவாங்கள்ல, அது நிஜங்க. அது எனக்கு கிடைச்ச அனுபவங்க. அந்த பர்வத மலையில் கடவுள் நான் ஒரு மாதிரி அந்த பயம் வரும்போது எனக்கு சிவபெருமானும் ஒரு 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 பூச்சி உருவத்திலையும் சித்தர்களுடையும் பூச்சி உருவத்திலையும் 2 பேரும் இணைஞ்சு வந்து, அதே மாதிரி கால பைரவர் நாய் உருவத்தில் 3 பேர் வந்து என்னை பத்திரமா நான் பயந்ததுனால எனக்குள்ள வந்து பயப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த தெய்வம் வந்து காட்சி கொடுத்த இடமும் அதுதான். எனக்கு நிச்சயமாக தெய்வம் காட்சி கொடுத்த இடங்க. அதாவது பூச்சி உருவத்தில் எனக்கு வந்து தெய்வம் காட்சி கொடுத்தாரு. இந்த சிவபெருமானும் சித்தர்களும் கால பைரவரும் வந்து எனக்கு கடைசி வரல நான் வழி அனுப்பி வச்சு என்னை வந்து அனுப்பி வச்சாங்க. நான் கண்ட காட்சி ரொம்ப அற்புதமான காட்சிங்க. ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் போனேன். நான் ஃபஸ்ட்டு டைம் போனேன் அப்போவே இந்த அனுபவம் எனக்கு கிடச்சிதுங்க. நிறைய பேருக்கு பர்வதமலையில் நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க, பல வருஷமாக போயிருக்காங்க. ஆனால் இந்த அனுபவத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அது அவங்க சொன்னால் தான் தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டைமு போனப்போவே எனக்கு அனுபவம் கிடச்சிதுங்க. ஃபஸ்ட்டு டைமு நான் நிறைய முறை நான் போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் போன அப்போவே பர்வதமலையில் சிவபெருமானையே நான் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், சித்தர்களையும் பார்த்தேன், கால பைரவரை எனக்கு 3 பேரும் துணையாக வந்து எனக்கு அந்த பர்வதமலையில் காட்சி கொடுத்து எனக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இது ஃபஸ்ட் டைமே எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட் டைம் எல்லாருக்குமே பல முறை கோயிலுக்கு போய் பல முறை போனதுக்கப்புறம் தான் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் நாளே அப்போவே எனக்கு அனுபவம் கிடைச்ச கோயில் அது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனங்க. எனக்கு அங்கே வந்தது என்னால் இன்னும் கூட அந்த ஜீர்ணிக்க முடியல. ரொம்ப எனக்கு அந்த உண்மையாக என்கிட்ட வந்தது சிவனு, சித்தர்கள், காலபைரவர் இவங்க எல்லாருமே என்கிட்ட வந்தாங்க. இது எனக்கு ரொம்ப அனுபவமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து அந்த பர்வதமலை கோயிலுக்கு போங்க, எல்லாருமே போங்க. போனீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் பண்ணலாம். எனக்கு கிடைச்ச மாதிரியும் கடவுள் உங்களுக்கும் ஒரு நல்ல தரிசனம் கொடுக்கணும்னு தான் என்னோடய எண்ணம். எனக்கு எப்படி வண்டு ரூபத்தில் பூச்சி ரூபத்தில் சிவனும் சித்தர்களும் நாய் ரூபத்தில் காட்சி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக நடக்காமல் போகாது. ஏன்னா நான் தெய்வத்தில் கனெக்டில் இருக்கும்போது கடவுள் எனக்கு இந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் பர்வதமலை கோயிலுக்கு போனீங்கன்னா கடவுள் உங்களுக்கும் நல்ல ஒரு காட்சி கொடுப்பாரு, நல்ல ஒரு தரிசனமும் கொடுப்பாரு. நல்லா அங்கே போயிட்டு வந்து நான் நிறைய மாற்றத்தை அனுபவிச்சிருக்கேன். அதனால் எல்லாருமே சரி நிச்சயமாக பர்வதமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்குங்க. இன்னும் பல அனுபவம்லாம் இருக்குது. பல விதமான அனுபவங்கள்லாம் நான் நிறைய ஆன்மீகத்தை அனுபவிச்சிருக்கேன். அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக பர்வதமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.